இப்போ இந்த தக்காளி நல்லா வேகட்டும். தக்காளி வேகிறதுக்காட்டி நம்ம இந்த பாதாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம இந்த டபுள் பீன்ஸ் கடாயில் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்ச பிற்பாடு நம்ம வந்து அரைச்சி வச்ச பாதாமை ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. நம்ம இப்போ வந்து பாதாம் எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா பார்க்குற நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க, வீடியோ போடுற நானும் சந்தோஷமாக இருப்பேன். அவ்வளோதாங்க, கொத்தமல்லி போட்டு நம்ம குழம்பு எடுத்துக்கலாம்.